உங்கள பொறுத்த வரைக்கும் ஆண்கள் காதல் புனிதமா? பெண்கள் காதலா? பாரா என்னோட ஒரு முக்கியமான சைடை வெளியில கொண்டு வரீங்க போலயே. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வீட்டில் வேலை பண்ணுற அக்காஸ்லேருந்து எல்லாரும் புருஷன் விட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு உலகம் தெரியுதோ இல்லையோ எப்படியோ வந்து வேலை பண்ணி சம்பாரிச்சு ஒரு குழந்தைய வளர்க்குறதுலாம் இருக்குல்ல. அது ஒரு ஆணுக்கு வந்து அந்த சொசைட்டியும் அது அந்த வாய்ப்பு கொடுத்தது இல்லை. சிங்கிள் ஃபாதர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் த ரேஷியோ இஸ் டெஃபினெட்லி மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. யோசிச்சு பாருங்க, லாங் அகோ ஸோ லாங் அகோ இந்த டைமுக்கு இங்கே வருவோம்னா நம்ம ஃபோன்லலாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அந்த டைமில் சொல்கிறேன். பட் இப்போ டெக்ஸ்ட்லேயே வந்து அந்த ப்ளூடிக் ஆகி ரிப்ளை வரலன்னா ஹவு டேர் 2 நிமிஷத்துல ப்ளூடிக் ஆகி நீ எப்படி ரிப்ளை பண்ணல? சிஸ்டம் சரியில்லை பாஸ். நிறைய சிஸ்டம்ல மாத்த வேண்டியது. ஆண்களுக்குன்ட்டு ஒரு சங்கோனா இருக்கு. ஆண்களுக்கு எதனா நம்ம ஷோவே இருக்கே மென்கள் மனதில். மென்கள் மனதில் ஃபுல்லா அது வந்து ஒரு மென்ஸ்க்கான ஒரு ஷோ. அந்த டைம்ல நிறைய விமன்ஸ்க்கான ஷோலாம் நிறைய இருந்துச்சு. ஆனா நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. பட் ஆனா மென்களுக்காக மென்கள் மனதில்னு ஒரு ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. நிறைய மென்ஸை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. உங்க இன்ஸ்டாகிராம் கூட நிறைய லவ் டிப்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் காதல் புனிதமா? பெண்கள் காதலா? பாரா என்னோட ஒரு முக்கியமான சைடை வெளியில கொண்டு வரீங்க போலயே. யாரு ஆண்கள் பெண்கள் அப்படின்றது பார்த்தா நிறைய அதுக்கு பின்னாடி வந்து நம்ம சயின்ஸ்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சைக்காலஜிக்கலி அது வேற மாதிரி போயிடும். பட் காதல் ஜெனரலா புனிதமானதா இருக்கணும். அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களா? நிறைய மென்கள் மதல் ஷோல நிறைய பேசியிருப்பீங்க. நிறைய பேர் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீமேல், நீங்க உங்களுக்கும் ஒரு சைடு தெரியும். ஸோ மென் சைடும் நீங்க பார்த்துருக்கீங்க. ஸோ 2 பேரும் பார்க்கும்போது என்னடா இவன் இப்படி லவ் பண்ணியிருக்கானே, என்னடா இவன் இப்படி லவ் பண்ணியிருக்காள் அப்படின்ற அந்த மீட்டரை வச்சு சொல்லுங்க. இது வந்து நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்ல முடியும். ஓகேங்களா. ஆப்வியஸ்லி 2 பேர் சைடு லவ்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு லவ்வை தாண்டி ஒரு பொறுப்புன்னு நமக்கு வருது இல்லை. ஐ திங்க் அதில் வந்து நான் நிறைய பெண்களது கொஞ்சம் ஜாஸ்தியாக பார்த்துருக்கேன். ஏன்னா பை டிஃபால்ட் அந்த மதர்லி நேச்சர் இருக்குல்ல, அது வந்து பெண்களுக்கு இருக்கிறதுனால ஆண்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே அவங்க என்னன்னா நிறைய அவங்களுக்கு ப்ரெஷர் வந்துருச்சுன்னா அவங்க தனியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சைலண்டாக எங்கேயாவது போகணும். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, விட்டு போயிடுதோ அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் பெண்களுக்கு அந்த ஆப்ஷன் பெருசாக இருந்தது இல்லை. ஹஸ்பண்டே விட்டு போனாலும் அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஐ திங்க் அதுவும் பார்ட் ஆஃப் லவ். அவங்க அந்த ஃபாலோ பண்ண ஒரு லவ்வை வந்துட்டு அப்படியே விட்டு போகாம அந்த குழந்தைய பார்த்துக்கிறது ஒரு பொறுப்பாக எடுத்துக்கிறாங்கல்ல. ஸோ அந்த விதத்தில் பார்க்க போனால் அதில் ஆப்வியஸாக எனக்கு வந்து பெண்களோடது நான் வந்து வெறுமனே இந்த வந்து ஆண் பெண் காதல், அந்த காதலுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கும் இல்லையா. ஸோ அது கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுன்றதுல வந்து பெண்களுக்கு ஜாஸ்தியான ஒரு பொறுப்பாக இருக்குது. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வீட்டில் வேலை பண்ணுற அக்காஸ்லேருந்து எல்லாரும் புருஷன் விட்டு போயிருப்பாங்க, இல்லை அவங்க குடிபோது அதுன்னு போவாங்க. அவங்க தான் வந்து உடனே அவங்களுக்கு உலகம் தெரியுதோ இல்லையோ எப்படியோ வந்து வேலை பண்ணி சம்பாரிச்சு ஒரு குழந்தைய வளர்க்குறதுலாம் இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் அது வந்து ஆமா, யூ see how many single mothers are there. அது ஒரு ஆணுக்கு வந்து அந்த சொசைட்டியும் அது அந்த வாய்ப்பு கொடுத்தது இல்லை. சிங்கிள் ஃபாதர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் த ரேஷியோ இஸ் டெஃபினெட்லி மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது அந்த மதர்லி நேச்சர், அந்த நர்ச்சரிங் விஷயம்லாம் இருக்கிறதுனால பெண்களோட அந்த அன்பு வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஜாஸ்தி ஆயிடுது. ஆண்களுக்கு வந்து அதாவது சொசைட்டியோட அது மேக்கா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் வந்துட்டா பண்ணுவாங்க. நிறைய அப்பாக்கள் தாத்தாக்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய வந்து கொஞ்சம் என்ன விட்டா போதுமே அப்படின்னு அவங்களால சிலது விட்டு போக முடியுது. ஆனால் பெண்கள் நிறைய பேர் அப்படி விட்டு போகிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்களான்னு தெரியல. ஸோ இது வந்து நாட் டெல்லிங் மென் ஆர் பேட் அப்படின்லாம் கிடையாது. பட் இந்த ஒரு லவ்வை வந்து நான் ஜாஸ்தியாக பார்க்குறேன். அதுதான் இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன் நான். சொல்லிட்டீங்களே அவங்க தனியாக போயிடுவாங்க. ஸோ அதான். இந்த ஜென்ரேஷன் லவ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இந்த ஜென்ரேஷனில் கொஞ்சம் பாவமாக இருக்குது. ஏன்னா டக்குன்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, டக்குன்னு போரும் அடிச்சிருது இல்லை. ஸோ ஐ திங்க் லவ்வில் ரொம்ப முக்கியமான பார்ட் இஸ் வெயிட்டிங் டு see that person,
வெயிட்டிங் டு நோ அபவுட் தட் பர்சன். யோசிச்சு பாருங்க, லாங் அகோ, ஸோ லாங் அகோ இந்த டைமுக்கு இங்கே வருவோன்னா நம்ம ஃபோன்லலாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் சொல்கிறேன், ஒரே நம்ம அப்பா அம்மா காலத்துலலாம் லெட்டர்லலாம் வந்து அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த பதில் வருமான்னு கூட நமக்கு வந்து தெரியாது. பட் இப்போ டெக்ஸ்ட்லேயே வந்து அந்த ப்ளூடிக் ஆகி ரிப்ளை வரலன்னா ஹவு டேர் 2 நிமிஷத்துல ப்ளூடிக் ஆகி நீ எப்படி ரிப்ளை பண்ணல? ஸோ அந்த இம்பேஷண்ட் ஆயிடுறாங்கல்ல. பட் அந்த ஒரு வெயிட் பண்றதுல இருக்கிற அந்த ஒரு பியூட்டி வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸே அவங்களால இனிமே பண்ண முடியாதுல்ல. ஸோ அது ரொம்ப சேடா இருக்கு. ச்சே, இது ஒரு முக்கியமான பார்ட் இன் லவ் இஸ் டு வெயிட் ஃபார் சம்படி. அந்த வெயிட் டைம்ல நமக்குள்ள உள்ள பட்டர்ஃப்ளைலாம் ஓடும். ஒரு பயங்கரம் அப்படியே பாட்டு போட்டு நம்ம தான் ஹீரோ ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணுவோம்ல. அதெல்லாம் இப்போ இல்லையே. அந்த ஒரு பட்டர்ஃப்ளைலாம் கட் பண்ணிட்டு அந்த ஃபோன்லயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வெரி சேட். ஏதோ ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னு என்ன சொல்வீங்க இந்த ஜெனரேஷன்? டிப்ஸா? ஏகப்பட்ட டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க இன்ஸ்டால, போய் பார்த்தா ஃபுல்லா டிப்ஸ் கொடுத்துட்டு லவ் வந்து பெட்டரா பண்றதுக்கா? இல்ல இந்த ஜெனரேஷனுக்காக ஒரு டிப்ஸ்னா என்ன கொடுப்பீங்க? ஐ திங்க் என்ன சொல்றது, இன்னொருத்தவங்கள சார்ந்து ரொம்ப இருக்கக்கூடாது. வி ஹேவ் டு பி நம்ம கூட இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா, இட்ஸ் நாட் யுவர் பார்ட்னர்ஸ் டியூட்டி டு மேக் யூ ஹாப்பி. உங்க ஹாப்பினஸ்க்கு ஃபர்ஸ்ட் நீங்க தான் பொறுப்பு. நம்ம என்ன நினைச்சுப்போனா, நம்ம சிங்கிளா இருக்கும்போது நம்ம நல்லா தான் அந்த பார்ட்னர் வந்தோடனே பாரு நீ உன்னால தானே இப்படி ஆனே அப்படின்னு அந்த கை இப்படி போகும். அதை அப்படியே கொஞ்சம் திருப்பிட்டு நம்ம பக்கம் காமிச்சு நம்மளோட சந்தோஷத்துக்கு அது நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஹாப்பினஸ் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஏன்னா அது நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம அதை டீல் பண்ணி நம்ம பார்ட்னரையும் நம்ம பெட்டரா புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா உன் மேல என் மேல அப்படின்னு மாத்தி நீ நானுன்னு ஆயிடும். ஸோ ஐ திங்க் ஆல்வேஸ் டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. உன்னோட சந்தோஷத்துக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இட் வில் பி ஃபைன். நைஸ். எங்க இருந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்? பட்டதம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நான் வந்து எப்பவுமே யார் கூட பேசினாலும் இந்த டாபிக்ஸ் தான் நிறைய பேசிட்டு இருப்பேன். ஆஃபீஸ்ல யாராவது சேர்ந்தாங்கன்னா, அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு ஏதாவது ஒரு கதை. பட் அதான் நான் வந்து ரொம்ப இந்த தனியா உட்காந்து புக்கு படிக்கிற டைப்பை விட ஐ லைக் டு சிட் வித் பீப்புள் அண்ட் நோ அண்ட் ஐ லைக் டு டாக் அபவுட் லைஃப் ஃபீலிங்ஸ். ஏன்னா இந்த லவ் மட்டும் தாங்க இன்னும் ஒரு மிஸ்ட்ரி இல்லையா? நீங்க இன்ட்ரெஸ்டெல்லாம் படம் பார்த்தாலே அந்த லவ் தான் அதுல வந்து புரியாத ஒரு புதிரா இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்க ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஆனா லவ்வுக்கு மட்டும் ஒரு ஈக்குவேஷன் இப்போ வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒருத்தருக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது, ஒருத்தர் அது எப்படி வந்து அணுகுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது எனக்கு வந்து ஏன் தெரியல, அந்த மிஸ்ட்ரி மேல எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கு. ஆமா, அது மேல ஒரு பயங்கரமான ஒரு லவ் இருந்துகிட்டே இருக்கு. நிறைய லவ்ல நம்ம அடிபட்டாலும் இந்த லவ் மேல இருக்கிற லவ் மேல நமக்கு அடிபடல. அந்த கியூரியாசிட்டி எப்போதும் ஜாஸ்தியா இருக்கு. ஏதோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மொக்க வாங்கிட்டேன் இதுல அப்படின்ற மாதிரி தான் இருக்கா? ரொம்ப மொக்க வாங்குறது என்னன்னா, இந்த சில பேர் ரொம்ப கிவரா இருப்பாங்க, சில பேர் ரிசீவ் பண்ணிட்டே இருப்பாங்க. நான்லாம் ரொம்ப கிவர் கேட்டகரி. நம்ம வந்து லைட்டா ஒருத்தங்க கொடுத்தா அவங்களுக்கு 10ஆ நம்ம திருப்பி கொடுக்கணும். ஆனா அது அன்புல மட்டும்தான், கோவத்துல வராது. கோவப்படுவேன். பட் அவங்க நம்மள ஒன்று பண்ணிட்டா நம்ம பதிலுக்கு அவங்களுக்கு ஒரு 10 மடங்கு இல்ல, அது எனக்கு வரவே வராது. சரி அவங்க பண்ணிட்டாங்க, அதுக்காக நம்மளும் அப்படி இறங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா போயிடுவேனே தவிர, நீ என்ன பண்ணிட்டியா, நான் பாரு உனக்கு 10 கொடுக்குறேன் அப்படின்ட்டு வராது. ஆனா லவ்ல அது ஜாஸ்தியா பண்ணுவேன். அவங்க ஒரு கிஃப்ட் ஏதாவது கொடுத்தா நம்ம அவங்களை எப்படிலாம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றதுல ஜாஸ்தியா வரும். ஸோ அந்த விதத்துல ஓவர் கிவரா இருந்துட்டோம். நீ ஃபர்ஸ்ட் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு அப்படின்னு இப்போ என் பக்கம் திருப்பி இருக்கேன் அந்த லவ். இவ்வளவு நாள் கழிச்சு தான் அது தெரிஞ்சிருக்கு. ஆமா, நிறைய அது யார் வந்தாலும் நம்ம ஓவரா கொஞ்சம் அன்பா இருந்துருவோம். ஸோ அந்த அன்பை ஃபர்ஸ்ட் நமக்கும் கொடுக்க வேண்டியது. அந்தங்க பவுண்டரி போட்டு உனக்கு தேவை இப்போ செக் பண்ணு அப்படின்னு செக்கிங்ஸ்ல இருக்கேன் இப்ப நான். ஓகே மேம், இந்த ஃபெமினிசம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபெமினிசம் அது ஒரு தனி இசமாவே இருக்கக்கூடாது. எனக்கு வந்து இந்த ஃபெமினிசம் ஈக்குவலிஸ்ட் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னே கிடையாது. ஆண்கள் தனி, பெண்களோட மேக் வேற, ஆண்களோட மேக் வேற. ஸோ ஃபெமினிசம் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் நீங்க இப்படி ட்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் ட்ரெஸ் இப்படி பண்ணுவேன், நீ தண்ணி அடிச்சா நான் தண்ணி அடிப்பேன், நீ தம் அடிச்சா நான் தம் அடிப்பேன். இல்ல அது தப்பா போயிட்டு இருக்கு. இல்ல தட் சூடோ ஃபெமினிசம் அது கிடையாது. ஆக்சுவலி ஃபெமினிசம் நிறைய இருக்குங்க. இப்போ நீங்க வீட்டில் இருக்கிற அம்மாலேருந்து எல்லாரும் இன்னும் வந்து அவங்க ஹாப்பியா இருக்காங்களா, அது சம்திங் ரொம்ப இம்பேலன்ஸா ஏதோ ஒன்று இருக்குல்ல. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜெண்டர்னால அவங்களே டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு சேலரியிலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுலேருந்து, ஏன் இப்போ ஒரு மதராக இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஆனாலும் சரி, ஒரு குழந்தை பெற்றாலும் சரி, அவங்க ஒர்க்கில் எந்த பாதிப்பும் அவங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது. ஆனால் அதே ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்கன்னா, இவங்க வருவாங்களா கரெக்டா?
இவங்க ஒரு மதரா இருக்காங்களே, இல்ல இவங்களுக்கு வந்து இப்போ மெட்டர்னிட்டி லீவ்ல போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களோட வேலையில அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பதவி உயர்வோ, எதுவோ அவங்களுக்கு அவ்வளோ கிடைக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாரி நெறைய இம்பேலன்ஸ் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் ஃபெமினிசம் இன்னும் ஒரு தனி கேட்டகரியாவே நம்ம வைக்கக்கூடாது. எல்லாரும் அத நார்மலைஸ் பண்ணணும். ஒரு பெண்ண ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது நார்மலான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அது வந்து இவங்கலாம் வந்து மேல் ஷாவினிஸ்ட், இவங்கலாம் ஃபெமினிசம்னே இருக்கக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து அண்ட் இட் இஸ் நாட் மென் வெர்சஸ் விமென். தேர் ஆர் சோ மெனி மென் ஹூ சப்போர்ட் விமென் அண்ட் தேர் ஆர் சோ மெனி விமென் ஹூ ஆர் அகைன்ஸ்ட் விமென் ஆல்சோ. ஸோ நார்மலைஸ் பண்ண வேண்டியது அவசியம். எங்க பெண்களுக்கு இப்படி இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க பாடி மேக் வேற. அவங்களுக்கு தே ஹேவ் தேர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், தே ஹேவ் மதர்லி திங். ஸோ அவங்களுக்கு அப்ப நம்ம எப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வரலாம்? ஒரு ஆஃபீஸ்னா நம்ம எப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வரலாம்? ஆண்களுக்கு என்ன அப்படின்னு பிரிச்சு தான் பார்க்கணும். ஈக்குவாலிட்டின்னு எல்லாத்துலயும் நம்ம வந்து ஈக்குவாலிட்டி ஸ்பெஷலாவே அவங்கள ட்ரீட் பண்ணலாம் இல்லையா? அவங்களோட நீட்ஸுக்கு ஏத்த மாரி நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ ஃபெமினிசம் அப்படின்றத ஒதுக்கி வைக்காம அதை நார்மலைஸ் பண்றது தான் அது எவ்வளோ தூரத்துக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து ஃபெமினிஸ்ட் அப்படின்னாலே அவர்ஷன் ஆயிடுறாங்க இல்லையா? அதுவும் இப்ப நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா. இது அதுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப தப்பா இருக்கு. அது இன்னும் ஸ்கேரியா இருக்கு. ஏன்னா நல்லதா கொஞ்சம் போறது கூட இப்ப திரும்பி கொஞ்சம் பின்னாடி அதாவது போறோமோ அப்படின்னு ஒரு ஃபெமினிஸ்ட்னு பயமும் இருக்கு. சொல்லிட்டாலே, ஓ ஃபெமினிஸ்டா? ஆமா, அந்த இதோ ஓ வந்துட்டியா ஃபெமினிஸ்டா? ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னுவாங்க. பட் எதுக்கு சண்டை போடணும்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் அது கொஞ்சம் நடுவுல ரொம்ப தப்பா ஒரு சில பேர் அது தப்பா எடுத்துட்டு போயிட்டாங்களோ. நான் இப்படி ட்ரெஸ் பண்ணா அது ஏன் இஷ்டம், நான் இப்படி இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் தட். எவ்வளோ இருக்கு. இன்னும் பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நியாயம், ஏன் ஆண்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நியாயம் எல்லாமே இருக்கு. அது 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்காம இருக்கிறது தான் தப்பா போயிட்டு இருக்கு. ஸோ சிஸ்டம் சரியில்ல பாஸ். நிறைய சிஸ்டம்ல ஆனா மாத்த உண்மையிலே வேண்டியது இருக்கு. ஆண்களுக்குன்ட்டு ஒரு சங்கம்லாம் இருக்கு. ஆண்களுக்கு எதனா நம்ம ஷோவே இருக்கே மென்கள் மனதில். கேளுங்க நீங்க. நீங்க அதுல என்னெல்லாம் கேப்பீங்க அவங்க கிட்ட? சி ஆண்களோட மெயின் பிரச்சனை என்னன்னா, இமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா? ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா கிண்டலா பேசுவாங்க, நக்கலா பேசுவாங்க. ஆனா அந்த அன்பா கொஞ்சம் பேசுங்க மை டியர் ஆண்களே அப்படின்னா, இப்ப நான் என்ன சொல்றது அப்படின்னு தான் இழுப்பாங்க. ஆனா ரேடியோல என்னன்னா யாரும் பார்க்கல. they don't know who they are, so they open up. ஒருத்தர் வந்து கன்ஃபெஷன்லாம் சம்டைம்ஸ் வைப்பேன். மனசுல இருக்கிறத யாருன்னு தெரியாது. என்னோட அடையாளங்கள் எதுவும் தெரியாது. தெரியாது இல்ல. நான் பேசுறேன். சோ அவங்க வந்து நிறைய மனசுல இருக்கு. ஏன்னா ஆண்களோட பிரச்சனை என்னன்னா நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே அவங்க ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. மிஞ்சி போனா ஏதாவது ஒண்ணு சொன்னா விட்றா மச்சான் பாத்துக்கலாம் அப்படின்னு ஈஸியா போயிடுவாங்க. அந்த டீப்பா என்ன ஹிட் ஆகுதோ அதை ஷேர் பண்ண மாட்டாங்க அவங்க. ஸோ அந்த வல்னரபிள் சைடு என்னவோ இதெல்லாம் வெளியில சொல்ல முடியலையோ இங்க ஓப்பன் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து ஓப்பன் அப் பண்றாங்க. ஏதாவது ஒண்ணு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் இல்ல ஏதாவது சொன்னது ஞாபகம் இருக்கா? மறக்க முடியாதது ரீசெண்டா கூட ஜஸ்ட் 2 வீக்ஸ் பேக் அவர் வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு. பட் அவங்க ஒய்ஃப் வந்து அவரை விட்டு போயாச்சு. ஸோ அவரு அன்னைக்கு ஃபீல் பண்ணி சொன்னது என்னன்னா, நான் வந்து ஒரு ஆல்கஹால்ல ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். அடிக்ட் ஆனதுனால தான் என் ஒய்ஃப் வந்து என்னை விட்டு போயிட்டா. ஆனா அவ அப்பலாம் திட்டும்போது நான் அவள திட்டிக்கிட்டே இருப்பேன். இப்ப அவ விட்டு போனதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் ஆகுது எல்லாமே என் மேல தான் தப்பு. இது நான் எங்கேயாவது போய் எனக்கு வந்து ஓப்பன் அப் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இங்க நான் ஓப்பன் அப் பண்றேன். See for a man to realize his mistake and accept the mistake and to open up in a forum, it's not வெரி ஈஸி. ஸோ அது ஒருத்தர் ஓப்பன் பண்ணும்போது அது ஷோ கேட்டு ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு ஆண் வந்து அவங்க ஈகோலாம் கட் பண்ணிட்டு ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறது வந்து இது அவர் ரொம்ப நேர்லயே பெரிய போய் விஷயம். சொல்லிருக்கணும். அதான் இல்ல சம்டைம்ஸ் நம்ம வாய்ப்பை தவற விட்டுருவோம். அண்ட் அந்த நேர்ல போய் சொல்றதுக்கு தான் தயக்கம். நீங்க ஒரு சில ஆண்கள்லாம் பாருங்களேன், ஒய்ஃப் கிட்ட ஏதாவது கோவம்னா பல வருஷம் பேசாம இருப்பாங்க. பக்கத்துலயே தான் இருப்பாங்க. ஒரு சாரி சொல்லிட்டு பேசலாம்ல. ஆனா அது பேசவே மாட்டாங்க. அது என்ன அந்த ஒரு கோவம்? அது என்ன? பல வருஷம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. நம்ம இறங்கி போயிடக்கூடாது. வைராக்கியம் அப்படின்னு இருப்பாங்கல்ல. ஆண் மாமா. அதான் அது யூ வேஸ்டிங் த லைஃப் இல்ல. வை? வாட் இஸ் தட்? அந்த சொசைட்டில ஒண்ணு அது வச்சிருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு லைஃப் இஸ் ஷார்ட். அழகா வாழ்ந்துட்டு போயிடலாமே. நமக்கு பிடிச்சவங்க இருக்காங்க. ஸோ அதுதான். அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கட்டாயி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். கூலி படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். தலைவர் ஃபேன் தானே? பயங்கரமான தலைவர். என்ன என்ன ரிவ்யூ கேட்க போறீங்களா? இல்ல.